மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய வேண்டும் என்றால் பிரதமர் மோடி மீண்டும் வர வேண்டும் என்று விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் தேமுதிக சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியின் அறிமுக கூட்டம் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் தலைமையில் திருமங்கலம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி, தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள நிலையில் அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டுமென்றால் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கூறினார். மேலும் தன்னை வெற்றி பெற செய்தால் இதுபோன்ற அனைத்து திட்டங்களும் அமைச்சர் உதவியுடன் நிறைவேற்றுவேன் என்று உறுதிபட கூறினார். இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதுல தோப்பூர் பகுதியில எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கல் நாட்டு விழா கொண்டு வந்திருக்காங்க. இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று இந்த அடிக்கல் நாட்டு விழாவோட நம்ம நிக்க கூடாது. அப்ப அந்த திட்டங்களை நிறைவேற்றணும், திட்டங்களை செயல்படுத்தணும். இந்த திட்டங்களை செயல்படுத்தணும்னா மீண்டும் பிஜேபியின் பிரதமர் மோடி அவர்களே மீண்டும் பிரதமர் ஆக்கணும். அப்ப அதுக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக எனக்கு அழகர்சாமி எனக்கு முரசு திட்டத்தில் நீங்க வாக்களிச்சா அந்த திட்டத்தை அமைச்சர்களுடன் சேர்ந்து மிக வேகமாக அந்த பணியை செயல்படுவேன். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற செய்தால் தமிழகத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கேட்டு பெற முடியும் என்றார். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கும் போது நமது தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி மோடியின் பக்கத்தில் இருப்பார் என்று நம்பிக்கையுடன் கூறினார். தோல்வி பயம் காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தன்னை மறந்து உளறி கொட்டி வருவதால் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்தார். அநேகமாக எய்ம்ஸ் மருத்துவமனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் திறக்கிற போது தம்பி அழகர்சாமி எம்பியாக பக்கத்தில் நிற்கிற காட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள்தான் தனிநபர் விமர்சனத்தை முன்வைத்து பேசுகின்றார்கள். எதை சொல்வதென்று தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு விதிவிலகி நிற்கின்றார்கள். ஆகவே தம்பி அழகர்சாமியுடைய வெற்றிதான் நாம் தேர்தலிலே நம் கண்முன்னால் இருக்க வேண்டிய சின்னம் கொட்டு முரசு சின்னம் என்கிற அந்த அடிப்படையிலே நாம் அனைவரும் களத்தில் நின்று பணியாற்ற